ரொம்ப ஃபேமஸான ஆர்ட் கேலரியில ஒரு ஆக பிரமாண்டமான ஒரு பிக்சர் ஒன்று இருந்துதான். அதை வந்து ஒரு யங் ஆர்டிஸ்ட் போய் பார்த்துட்டு நான் வந்து இந்த பிக்சரை வந்து ரீக்ரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மாசங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு ரீக்ரியேட் பண்ணிட்டானா. பண்ணிட்டு அந்த ஆர்ட் கேலரி ஓனர்கிட்ட போயிட்டு சார் இது பாத்தீங்களா நான் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பயங்கர பெருமையா கேட்டானா. அந்த ஓனர் வந்து ஆமாப்பா பயங்கரமா பண்ணியிருக்க, அப்படியே ஒரிஜினல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, எப்பவுமே ஒரிஜினலுக்கு தனி வேல்யூ இருக்கு. காப்பி அந்த ஒரிஜினலோட வேல்யூக்கு பக்கத்துல கூட வரவே முடியாது. அவர் ஏன்பா நீ இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணதுக்கு நீ ஓன் கிரியேட்டிவிட்டியில நீயா மெனக்கிட்டு ஏதாவது ஒரு பிக்சரை பண்ணியிருந்தனா ஒருவேளை அதுவே மாஸ்டர் பீஸா வந்திருக்குமே, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு அவர் கேட்டாராம். என் லைஃப்லயும் இந்த மாதிரி தாங்க ஒரு 3 விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். ஒன்று என்னன்னா, நான் கல்யாணம் ஆன புதுசுல என்னோட இன்லாஸ் வீட்டுக்கு போயிருக்கேன். அங்க பார்த்தா எல்லாரும் பயங்கரமான குக்ஸுங்க. எதை அவங்க தொட்டாலும் பிரமாதமா வரும் டேஸ்ட். ஏன்னா அவங்க கைப்பக்குவம் அப்படி. எனக்கும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், இதே மாதிரி நீ குக் பண்ணணும், உன்னோட குக்கிங் டேஸ்ட்டும் இதே மாதிரி வரணும் அப்படின்னு. நானும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது முடியவே இல்லை. அதை நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது வரவே இல்லை, வரவும் வராது. ரெண்டாவது, இன்னொரு சுச்சுவேஷன்ல நான் இந்த மாதிரி ப்ரெஷரை போட்டிருக்கேன் என் பிள்ளைங்க கிட்ட. அவங்க டேலண்டோ ஸ்கில்லோ அதை பில்டு பண்றதுக்கு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த பையனை மாதிரி பண்ணு, இந்த பொண்ணு மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்ட விஷயத்துல இருக்கலாம். மூணாவது நான் என்ன அப்சர்வ் பண்றேன், என்ன பார்த்து சில பேரு ஒரு ஓகே இவங்கள மாதிரி நான் ஃபாலோ பண்ணணும், என்னோட சக்சஸர்ஸ் ஆர் யார் என்னோட ரோலை எடுத்த என்னோட பழைய ஜாப்ல இருந்தவங்க எல்லாம் இப்படியே நான் காப்பி பண்ணணும், அவங்கள மாதிரியே பண்ணணும்னு அவங்க பயங்கரமா எஃபர்ட் போட்டு ஃபெயில் ஆனது உண்டு. இது மூணுமே தப்புங்க. ஒருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எங்க இருந்து வருது? நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட சாய்ஸ், நம்மளோட டேலண்ட், ஸ்கில்ஸ், நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன்ஸே நம்மளுக்கு வந்து ஒரு அசெட் தான். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம. இதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணாம இன்னொருத்தரோட ஒரிஜினலை காப்பி ஆக்குறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம மனசுக்கு உளைச்சலை தான் கொடுக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் ஃபெட்டிக்னஸை உண்டாக்கும். இந்த ஃபெட்டிக்னஸ் வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இது நம்மளுக்கா போட்டுக்கிற ஒரு ப்ரெஷர். இதை நான் ரொம்ப லேட்டாக தாங்க ரியலைஸ் பண்ணதுமே ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணேன். அந்த டைம்ல தான் இது வந்து எனக்கு உண்மையாவே எனக்கு மனசுக்கு அது வந்து பட்டுச்சு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஓகே யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு 3 விஷயம் என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா, பாசிட்டிவான விஷயங்கள், ஏதாவது டேலண்ட், ஸ்கில்ஸ், அப்படி இல்லாட்டி த வே ஐ லுக் ஆர் த வே ஐ டாக், என்னோட நல்லது கெட்டது, வாட் எவர் இட் இஸ், மை ஃபிளாஷ்பேக், அதுல ஒரு 3 விஷயம் ரொம்ப யுனிக்கா தனித்துவமா நின்னுச்சு. அது யாராலையும் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டி. இதை வந்து இன்னொருத்தர் காப்பி பண்ணணும்னு நினைச்சா முடியாது, நான் இதே மாதிரி இன்னொருத்தரோட காப்பி பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. ஸோ இன்னைக்கோட மெசேஜ் இதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த லைஃப்ல நம்ம வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். அந்த மாஸ்டர் பீஸ் கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்கோ அதை நம்ம பெருமையா ஃபிளாண்ட் பண்ணுவோமே, அதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கவங்களும் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அவங்களும் அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. So that's about the message today. Continue to vibe with Vinisha and thank you.